ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். படிச்சிட்ருக்கீங்களா? இன்றைக்கி டே ஃபோரில் வந்துட்டு இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸில் டாபிக் வந்து டேப்லெட். ஸோ டேப்லெட் பற்றி ஒரு பிடிஎஃப் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த நோட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் மேக் பண்ணி நான் டேப்லெட் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்டோட இன்ட்ரோ ப்ளஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப் டு அதோட எவாலுவேஷன் டிஃபெக்ட்ஸ் டெஸ்ட் வரைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். தென் டேப்லெட்ஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இது வந்து மோஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸில் நிறையா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரல் டேப்லெட்ஸ் ஃபார் இன்ஜெக்ஷன், ஓரல் கேவிட்டியில் எடுத்துக்கிறது என்ன, அண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் எடுத்துக்கிறது எப்படி, ஒரு டேப்லெட் வந்து சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஓரலாக எடுத்துக்கிறதுக்கும் ஓரல் கேவிட்டியில் எடுத்துக்கிற டேப்லெட்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ அது என்னென்ன டேப்லெட்ஸ்னு பார்த்துக்கோங்க. அது ஒவ்வொரு டேப்லெட்ஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அங்கே பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓரல் கேவிட்டிக்கு தென் என்னென்ன ரூட்ஸில் வந்துட்டு டேப்லெட்ஸை வந்து கொடுக்குறாங்க அண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. லைக் கம்ப்ரெஸ்டு டேப்லெட்ஸ் அப்படின்னா அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, ப்ளஸ் அதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ வந்து லைக் மல்டிபிள் லேயர் டேப்லெட்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், என்ட்ரி கோட்டட் டேப்லெட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அப் டு டேப்லெட்ஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷன் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸிபியன்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸில் என்னென்ன எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்லி ஏபிஐ வச்சு மட்டும் ஒரு டோசேஜ் ஃபார்மை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எக்ஸிபியன்ஸ் தேவை. அதோட எக்ஸிபியன்ஸ்க்கு என்னென்ன அந்த மாதிரி சொல்லி எக்ஸிபியன்ஸ்க்கு அதோட டெஃபினிஷன் லைக் டிஸ்இன்டிகிரன்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு டோசேஜ் ஃபார்ம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏபிஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் எக்ஸிபியன்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா வந்து எக்ஸிபியன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸிபியன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் ஆர் 3 கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டேப்லெட் டிஃபெக்ட்ஸ் என்னென்ன, இப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது டேப்லெட்டில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கன்ஃபார்ம் 1 கொஷின் ஆர் 2 கொஷின் வரும். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்காங்க. வித் பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட கொடுத்துருக்கு. ஸோ ஈஸியாக படிச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸோட எவால்வேஷன் டெஸ்ட்டு பார்க்கும்போது நிறையா டெஸ்ட் இருக்குது. நமக்கு மோஸ்ட்டாக தெரியும் போது